அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ இது பெரிய நெல்லிக்காய். இது நம்ம வீட்டில் காய்ச்சது, அக்கா வீட்டில் காய்ச்சது. வீட்டிலே காய்ச்சதுனால கொஞ்சம் சின்னது, வாங்கும்போது பெருசு பெருசாக கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற வச்சுருங்க, அதாவது கொதிக்க விடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னு உப்பு போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் அது தண்ணியிலேருந்து எடுத்துட்டு ட்ரை பண்ணணும், தண்ணி இருக்கக்கூடாது. ஃபுல்லாக தொடச்சி நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கொட்டையெல்லாம் விதை இருக்குல்ல, அதுக்குள்ளார விதை இருக்கும், அதையெல்லாம் அப்படியே எடுத்துடலாம். கையில் ப்ரெஸ் பண்ணினாலே வந்துடும். இல்லை கத்தி வச்சு எடுக்கிறீங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி பண்ணிட்டிங்கன்னா அந்த விதையெல்லாம் வந்துடும். ஓகே. அந்த மாதிரி எல்லாத்தையும் விதையெல்லாம் நீக்கிடுங்க. அப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து மெயினாக பொடி பண்ணணும், மசால் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் இது எடுத்துக்கோங்க, வெந்தயம். ஓகே. இப்போ எல்லாமே விதை எடுக்கணும். எடுத்து இப்போ இது க்ரஷ்டாக பண்ணுறதுன்னா அப்படி பண்ணலாம், தொக்கு பண்ணுறது இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். இது வந்து பீசஸாக தான் நான் பண்ண போகிறேன். ஓகே. பீசஸ் போட்டு ஊறுகாய் பண்ணுறேன். அதுக்கு இந்த கொட்டையெல்லாம் எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஒரு வடை சட்டி வந்து ஆயிலெல்லாம் ஊற்றக்கூடாது, ஜஸ்ட்டு அதில் வந்து வெந்தயம் ஒரு 2-3, இது வந்து கொஞ்சம் நிறையாவே நான் செய்கிறேன் இந்த பவுட்ரு மசாலா. ஓகே. நம்ம வேணுங்கிறப்ப கொஞ்சம் ஊறுகாய்க்கு போட்டுக்கலாம். அதனால் இப்போ 2 ஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்கிறேன், 3 ஸ்பூனு கடுகு போட்டுக்கோங்க. இந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், அது வெடிக்கும். கொஞ்சம் நல்லா சூடாகும்போது வெடிக்க தொடங்கும். அப்போ வந்து நீங்கள் கடுகு போட்டுருங்க. கடுகும் வந்து கொஞ்சம் எல்லாம் வெடித்து வரணும். அந்த மாதிரி கருப்பாயிடக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, கருக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகி இப்போ பார்த்திங்களா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு போட்டுருங்க. அந்த சூடு, அந்த வடை சட்டி வந்து சூடாக இருக்கும், அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த கடுகு வெடித்து கிடச்சிரும். ஓகே. ஒரு 3 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இப்போ செய்கிற அளவுக்கு இல்லை, 2-3 இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மசாலா, இந்த பவுட்ரு யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ அதில் வந்து அடுப்பு அந்த கடுகு வெடித்த பிறகு ஒரு 2 இல்லாட்டி 3 ஸ்பூனு மிளகாத்தூள். இது வந்து சாதா நம்ம மிளகாத்தூள் இருக்குல்ல, மிளகாத்தூள் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, காஷ்மீரி கிடையாது, ஆர்டினரி மிளகாத்தூள் தான். அது போட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஓகே. அது ஆனால் இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணின பிறகு தான் இது செய்யணும். அடுப்பு இதில் இருக்கும்போதே பண்ணிடாதீங்க, ஃபயர் ஆனில் இருக்கும்போது. இப்போ அது வந்து பிடிச்சி வச்சுட்டோம். ஓகே. பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் அந்த ஸ்பூன் பிடிச்சது இருக்க சூடாறின பிறகு தான் பிடிக்கணும், சூடோடு பிடிச்சிடாதீங்க. அதை வந்து இப்போ இந்த நம்ம பிச்சு வச்ச நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் தான் போடணும், ஜாஸ்தி போட வேண்டாம். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன்ஸ், டீஸ்பூன் கிடையாது, 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அந்த தூள், நம்ம பண்ணின தூள். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ப்ளஸ் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி போடுங்க, இல்லாட்டி போடவும் வேண்டாம். அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை, கலர் கிடைக்கிறதுக்கு தான் காஷ்மீரி சில்லி போடுறோம். அதில் காரமெல்லாம் வராது அதிகமாக, ஜஸ்ட் அந்த ஒரு சிவப்பு கலர் வரும், அவ்வளோதான். இப்போ அதையே போட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சு அந்த நெல்லிக்காயிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அதில் ஈரப்பசையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த பவுட்ரு நல்லா இழுத்துக்கும். அப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இருக்குல்ல, அதுவும் போடணும். அது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுவும் நீங்கள் எல்லாமே குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி நெல்லிக்காயெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜாஸ்தியாக போடணும், கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே. இது வந்து டீஸ்பூன் தான், இப்போ டேபிள் ஸ்பூன் கிடையாது பெருங்காயமெல்லாம். ஓகே. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு வாணலியில் அந்த வடை சட்டியில் வந்து கொஞ்சம் இது வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கிறேன். அது எண்ணெய் நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரம் பிக்கிள் ஊறுகாய் வந்து கெடாது. ஓகே. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டுரும், மேலே வந்து பூசின மாதிரி வந்துடும். அந்த ஆயில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஃபார்ம் ஆகாது, நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னா கடுகு போட்டுருங்க. கடுகு கொஞ்சம் வெடித்தோடனே நல்லா இதாகிடுச்சுன்னா அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த நெல்லிக்காய் போடணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச நெல்லிக்காய் இருக்குல்ல,
அந்த சூட்டுலேயே அது இதாகிக்கும். ஏற்கனவே நம்ம நெல்லிக்காய் வந்து பாயில் பண்ணியிருக்கிறோம், அதனால் ஹாஃப் குக்டு தான் அது. இப்போ வந்து இது ஆயிலும் நல்லா சூடாக இருக்கிறனால அது போட்டுட்டிங்கன்னா பாருங்கள், இது கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆயில் எல்லாம் இழுத்துரும். லிமிட்டாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படியே பார்த்தப்போ நிறைய ஆயில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அது காணும், கொஞ்சம் தான். இந்த ஆயில் வேணும், ஏன்னா நம்ம பாட்டிலில் போட்டுக்கும்போது பாருங்கள் இப்படி மேலாக நிற்கணும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.